ஏமாமா ஆ, மிச்ச காசு ஏதாவது இருக்கா? ஒரு 25 ரூபா மிச்சம் இருக்கு. எதுக்கு? இல்ல டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து தீந்து போச்சு, அதான். அதுக்குள்ளயா? என்ன மாமா அதுக்குள்ளேயான்னு கேக்குறீங்க? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து முழுசாவா வாங்கணும்? பாதி பாதி தானே வாங்கணும். அதுக்குள்ள தானோ 25 ரூபா தான் இருக்கு. பத்தாதே. பத்தாதுதான். சரி, மருந்து சீட்டெல்லாம் எடுத்து வை. நான் எப்படியாச்சும் வாங்கி தந்துடுறேன். சரி. என்ன மாமா ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? ஏதாவது கோட்டை கட்டலான்னு யோசனையா? தானோ இந்த வீட்டை வித்துட்டா என்ன? என்னது? என்ன உளறீங்க? அதராத. நான் வேற வேலை இல்லாம சும்மா இருக்கேனா? ஒவ்வொரு நாள் பொழுதையும் இழுத்து பிடிச்சி ஓட்ட வேண்டியிருக்கு. அதான் இந்த வீட்டை வித்துட்டு நல்லதா ஒரு தொழில் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாமி போதும் சாமி, பட்டதெல்லாம் போதும். நமக்குன்னு இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான். நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு இதையாவது விட்டு வைக்க வேண்டாமா? அந்த புள்ள இந்த வீட்டுல தவழ வேண்டாமா? இத பாருங்க, அவசரப்பட்டு சோடா ஃபேக்டரி வித்த மாதிரி இந்த வீட்டை வித்துட்டு கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு மட்டும் இந்த வீட்டை விற்கணும்னு ஆசையா என்ன? எங்க அப்பா அம்மா விட்டு போன சொத்துல இந்த வீடு மட்டும்தான் மிச்சம். ஆனா பத்தியா, நம்ம பொழப்பு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. காலையில எந்திரிச்சா இன்னைக்கெல்லாம் என்ன பண்ண போறோம்னு பயமா இருக்கு. இருக்கட்டுங்க, ஆனா எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டுல மட்டும் கை வைக்க வேண்டாம். இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு இந்த சொந்த தொழில் பண்றதெல்லாம் விட்டுருங்க. யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போங்க. சம்பளம் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. வேலைக்கு தான் போனனே அந்த மில்லு முதலாளி தேவராஜன் சரியான கிறங்க பிடிச்சவனால இருந்து வாச்சான். இத பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? இத பாருங்க, நாம இருக்கிற நிலைமையில எப்பேற்பட்டவனா இருந்தா கூட நாம தாங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. நீங்க ஒரு சின்ன வேலைக்கு போனாலும் பரவாயில்ல மாமா. ஒரு நாளைக்கு 20-30 கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. நம்ம வயிற்றுப்பாடு தீந்தா போதும். அதை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த வேண்டியது என் பொறுப்பு.